அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 12க்கு 18 சைஸ் உள்ள ஒரு திருமண வாழ்த்து மாடல். இதுதான் அந்த வாழ்த்து மாடல். இதை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஃபோட்டோஷாப் CS3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த Ctrl O கொடுத்து அந்த ஓப்பன் ஃபைலில் அந்த PST ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட சைஸை நம்ம என்ன வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுவேன். ரெண்டு தடவை ஐயை ப்ரெஸ் பண்ணோம்னா அதோட சைஸ் வந்துடும். 12க்கு 18 சைஸ் உள்ளது. அதை நம்ம பேனராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வாழ்த்து மாடலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழ்த்து மாடலோட PST ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எடுத்து 18 இன்ச்சஸ் 12 இன்ச்சஸ் ரெசல்யூஷன் 300 RGB மோட்லேயே வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். வாழ்த்து மாடல்னால் நம்ம RGBலேயே வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி இப்படி நான் ட்ரா பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க ஃபோட்டோ நம்ம இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் இந்த ஃபோட்டோவோட லேயர் காமிக்கும். மொத்தமாக நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கீழே உள்ள ஃபோட்டோவையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். கீழே கால் கொஞ்சம் தெரியுதுங்கிறதுக்காக நம்ம டவுன் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிட்டு லிங்க் பண்ணிடுறேன். லிங்க் பண்ணிட்டு இப்படி நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? Ctrl டேப் கொடுத்தீங்கன்னா அந்த பேனருக்குள்ளே ப்ரீவியஸ் பேனருக்குள்ளே அந்த பேக்ரவுண்டு வந்துடும். நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிவிடுவோம். அடுத்தது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் எடுத்து நான் செட் பண்ணுறேன். இந்த லேயர் இருக்குது. இது என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு Ctrl வச்சு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். சென்டர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சும்மா ஒரு பிளாங்காக இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம பேக்ரவுண்டுக்காக ஒரு இமேஜ் ஒன்று, இந்த மாதிரியான ஒரு இமேஜ் நெட்லேருந்து தான் நம்ம எடுத்தோம். அது ஓகேங்களா? இதையே இன்னொரு Ctrl G போட்டு Ctrl T ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து இந்த சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி ஓகேங்களா? மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு சைடும் தெரியுது. இங்கே நம்ம மூவ் பண்ணி வச்சது இந்த ஒரு டிசைன் தெரியுது. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமாக ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி 2 லேயரை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு லிங்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ சென்டராக நம்ம ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ப்ளஸ்ஸு இந்த கண்டென்ட் நேமு எல்லாத்தையும் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்காக மொத்தமாக வந்துடும். அது நம்ம இது மாதிரி கிளிக் பண்ணி வச்சுட்டு ஒரு டிசைனாக இருக்கணுமேங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பென் டூல் வச்சு நம்ம இந்த ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது எப்படி க்ரியேட் பண்ண சொல்கிறேன். கீபோர்டில் P அந்தங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா பென் டூல் செலக்ட் ஆகிடும். நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பென் டூலை செலக்ட் பண்ணிட்டு P அழுத்தி பென் டூலை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு பாப்பாவுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா அவங்க ஃபேஸ் மறையும். அதுக்காக வேண்டி நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஷிஃப்ட்டை நான் விடவே இல்லை. இங்கே ஒரு கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடுச்சு. திரும்ப இவங்க ஷேப்பு இப்படி இந்த சைடு வளைவ கர்வு மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு
இது ஒரு ஷேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுக்கிறேன். டி எடுத்துனா எக்ஸ், இந்த எக்ஸ் எடுத்துனா ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் ஆகும். இதில் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வரேன். கண்ட்ரோல் அழுத்திட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். இதையே இன்னொரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். கண்ட்ரோல் ஜே. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கலர் சரி ஓகே. கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். அதை கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஏரோ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அந்த சைடு ப்ரெஸ் பண்ணி அப்படியே வச்சுருவோம். இதுக்கு மேலே உள்ள லேயருக்கு வந்து கலர் கொடுக்குறோம். நம்ம இவங்க சேரீயில் உள்ள அந்த டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன் நான். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் இதுலேயும் நம்ம இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் பேனர்லேயும் நம்ம இப்படி தான், இந்த பேனர்லேயும் இப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும். அப்புறம் இங்கே வந்து ஒரு லவ் பேர்ட்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரோல் டீ போட்டு இதோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது வெறுமனே இதில் லைட்டாக நம்ம வந்து ஒரு ஒயிட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துருக்கேன். டி அடுத்து டிஃபால்ட் கலரு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் கலரு சேஞ்ச் ஆகும். எக்ஸ் அழுத்திக்கிறேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வந்துடுச்சு. சரிங்களா, ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா அந்த ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் டி இதாச்சு. திரும்ப அந்த அதே லேயரை கிளிக் பண்ணிட்டு நம்ம பிளண்டிங் மோடு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, இந்த லோவர்லேயே நம்ம வச்சுருக்கோம். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் ஏதாவது ஒரு டிசைன் நம்ம வச்சுருவோம். அவங்க அந்த மேரேஜுக்கு உள்ளவங்களுக்கு அவங்கள வந்து இன்வைட் பண்ணுற மாதிரியான ஒரு மெசேஜ் இது. ஓகே, அடுத்தது மயில் அந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம இதில் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 12x 18 சைஸ் உள்ள ஒரு பேனரு இல்லை வாழ்த்து முடல் எதுவாக இருந்தாலும் நம்ம ஓகே தான். இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். வேறு ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் வந்து நம்ம அடுத்த பேனர் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.